வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிசி 3.0 ஒரு பேக் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளைம் ஸ்டேட்ஸ் தட் ப்ரீவியஸ் வெண்டர் இன்ஸ்பெக்ஷன் ஹேவ் ஹைலைட்டட் டிஃபிகல்டிஸ் ஒர்க்கிங் வித் component identified as F1. Which of the following should be considered to avoid chromium carbide formation? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? முந்தைய வெண்டர் இன்ஸ்பெக்ஷனில் கிளைண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த F1 அந்த காம்பனண்ட் பார்த்தீங்களா, அது ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த F1 மெட்டீரியல் இதில் பார்த்தீங்கன்னா 316L. சரிங்களா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் பி கன்சிடர் டு அவாய்ட் குரோமியம் கார்பைட் ஃபார்மேஷன். ஸோ கீழே 4 ஆப்ஷனில் எதை நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த குரோமியம் கார்பைட் ப்ரெசிபிடேஷன் அந்த ஃபார்மேஷன் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணலாம், தடுக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டாங்க. கீழே 4 ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் 316 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குரோமியம் கார்பைட் ப்ரெசிபிடேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஐஜிசி கரோசன் வரும். சரிங்களா? ஸோ அதை தடுக்கிறதுக்கு கீழே 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷனோ அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, யூஸ் ஹையர் ஹீட் இன்புட் டூரிங் வெல்டிங். ஸோ அதிகமான ஹீட் இன்புட் நம்ம மெட்டீரியலுக்கு கொடுக்கும்போது, குறிப்பாக 316க்கு கொடுக்கும்போது உங்களுக்கு கிராக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? என்னன்னா உங்களுக்கு இந்த 316 லோவர் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இது அந்த ஹீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாது. ஸோ இட் வில் ஹோல்ட் மோர் ஹீட். ஸோ அதனால் உங்களுக்கு டிஸ்டார்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி கிராக் ஹையர் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது கிராக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது குரோமியம் கார்பைட் ப்ரெசிபிடேஷன் ஃபார்மேஷனை தடுக்காது. சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் த ப்ரீஹீட் டெம்பரேச்சர் ஃபார் த மெட்டீரியல் ப்ரியர் டு வெல்டிங். ஸோ ப்ரீஹீட் டெம்பரேச்சர் நார்மலாக குரோமியம் கார்பைட் அந்த ஃபார்மேஷனுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரோமியம் கார்பைட் ப்ரெசிபிடேஷன் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீஹீட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ இதனால் நம்ம இந்த குரோமியம் கார்பைட் ஃபார்மேஷன் தடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி வாங்குது. திஸ் வில் நாட் ஃபார்ம் அஸ் 316L இஸ் பீயிங் யூஸ்ட். ஸோ இங்கே 316L அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுனால இந்த குரோமியம் கார்பைட் ஃபார்மேஷன் வராது, அந்த இடத்துல ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ கார்பன் கம்மியாக இருக்கும்போது இந்த குரோமியம் கார்பைட் ஃபார்மேஷன் நடக்காது. ஸோ இதனால் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். தீஸ் வில் நாட் ஃபார்ம் அஸ் 316L இஸ் பீயிங் யூஸ்ட். ஸோ 316L யூஸ் பண்ணுறதுனால இந்த குரோமியம் கார்பைட் ஃபார்மேஷன் வராது, ஃபார்ம் ஆகாது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி வாங்க. த மெட்டீரியல் ஷுட் ஹாவ் த பேசுவேஷன் லேயர் ரிமூவ்டு ப்ரியர் டு வெல்டிங். ஸோ பேசுவேஷன் லேயர் உங்களுக்கு ஒரு ஒரு ப்ரொடக்டிவ் லேயரை மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா கரோஷன் வராமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த லேயர் இருக்கு. ஸோ இதுக்கும் குரோமியம் கார்பைட் ஃபார்மேஷனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஸோ ரிலேஷனும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ செகண்ட் கொஸ்டின் போகலாமா? செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒய் இஸ் த யூஸ் ஆஃப் ஆக்சிஅசிட்டிலின் கட்டிங் டார்ச் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் ப்ரீ ஹீட்டிங். ஏன் ப்ரீ ஹீட்டிங்க்கு ஆக்சிஅசிட்டிலின் கட்டிங் டார்ச் யூஸ் பண்ண மாட்டோம், அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இட் வில் இன்க்ரீஸ் த டஃப்னஸ் ஆஃப் த மெட்டீரியல். டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுதா அப்படின்னா இல்லை. ஏன்னா இந்த ஆக்சிஅசிட்டிலின் கட்டிங் டார்ச் இருக்கு பார்த்தீங்களா, இது
அந்த அந்த பர்ட்டிகுலர் ஸ்பாட்டில் வந்து அதிகமான ஹீட்டை வந்து செலுத்துது. ஸோ இதனால் கிரெயின் growth வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் டஃப்னஸ் கம்மி தான் ஆகும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா, இட் கேன் டிக்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் கிராக்கிங். இல்லை, ஆக்சிடைஸ்டு கட்டிங் டார்ச் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கிராக் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து அந்த கிராக்கை வராமல் தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கிராக் வரும். ஏன்னா அதிகமான ஹீட் வந்து பர்ட்டிகுலர் ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு அதிகமான ஹீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதை வந்து லோக்கலைஸ்டு ஹீட்டிங் சொல்லுவாங்க. ஸோ அதனால கிராக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பியும் இல்லை. ஸோ இதனால தான் யூஸ் பண்ணலைன்னா இல்லை. ஸோ ஆப்ஷன் சி வாங்களே, இட் மே காஸ் ஹாட் ஸ்பாட் ஆன் மெட்டீரியல் டியூ டு லோக்கலைஸ்ட் ஹீட்டிங். ஸோ இது என்னென்னா, அந்த ஹாட் ஸ்பாட்டை வந்து க்ரியேட் பண்ணும் மெட்டீரியலில். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல நம்ம வந்து ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இந்த பாயிண்டில் மட்டும் ஹீட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பாட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீஹீட்டிங் ஆக்சைடு கட்டிங் டார்ச் மூலயமா பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இட் மே காஸ் ஹாட் ஸ்பாட் அந்த மெட்டீரியல் டியூ டு லோக்கலைஸ்ட் ஹீட்டிங். சரிங்களா? ஏன்னா இம்ப்ராப்பராக ஹீட் ஆகும். உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஹீட் ஆகாது. அதர் மெத்தட் மாதிரி லைக் நீங்கள் வந்து இண்டக்ஷன் ஹீட்டிங்காக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஃபர்னான்ஸ் ஹீட்டிங்காக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. ஸோ இதனால தான் வந்து ஆக்சைடு கட்டிங் டார்ச் வந்து நம்ம வந்து ப்ரீ ஹீட்டிங்க்கு ரெக்கமெண்ட் கிடையாது. ஸோ டி பார்த்தீங்கன்னா, இட் யூஸ் இஸ் ஸ்டில் வைட்லி ரெக்கமெண்டட் அண்ட் யூஸ்ட் வித்தின் த இண்டஸ்ட்ரீஸ். இல்லை, இது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். டூரிங் ப்ரீ-weld inspection, you noticed welding consumable not approved for production are set ready to use for tack welding. Which of the following would be suitable course of action? நீங்கள் வந்து ப்ரீ-weld inspection வந்து பண்ணுறீங்க. அப்போதைக்கு நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க வெல்டிங் கன்சூமபிள் வந்து அப்ரூவ் கிடையாது ப்ரொடக்ஷனுக்கு. சரிங்களா? அவங்க வந்து டேக் வெல்டிங்க்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது வந்து சூட்டபிள் ஆக்ஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அலோவ் த கன்சூமர் டு யூஸ் அ ஸ்டாக் வெல்ட் நெவர் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த ஃபைனல் வெல்ட். ஸோ நம்ம வந்து அலோவ் பண்ணலாம் டேக் வெல்ட்டுக்குன்னா இல்லை, அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை. சரிங்களா? ஏன்னா இது அப்ரூவ்டு இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, as long as a qualified welder completes the tag welding, any consumable can be used. அப்படி கிடையாது. ஒரு குவாலிஃபைடு இருந்தாலுமே ப்ரொடக்ஷன் வெல்டுக்கு வந்து என்ன வெல்டிங் கன்சூமபிள் யூஸ் பண்ணணும் டபிள்யூபிஎஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அதுதான் வந்து பண்ணணும் டேக் வெல்டிங்க்கும். சரிங்களா? ஸோ அந்த அவர் வந்து அந்த வெல்டிங் கன்சூமபிள் யூஸ் பண்ணுறதுக்கு குவாலிஃபை இருந்தாலுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பியும் கிடையாது. ஸோ சி பார்த்தீங்கன்னா, carry out the destructive test on one of the tag welding to make sure it's of sound quality. ஸோ இந்த டயத்தில் வந்து இது பண்ணக்கூடாது. இப்போது பார்த்தீங்கன்னா பிக்யூஆர் அப்போ இந்த டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் எல்லாமே பண்ணணும். ஸோ இதில் வந்து ப்ரொடக்ஷனுக்காக நீங்கள் பண்ணணும்னா அது வந்து சூட்டபிள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா, the consumable should not be used for any welding operation if they have not approved and do not permit welding operation to commence. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. ஸோ கன்சியூமபிள் வந்து அப்ரூவ்டு இல்லை அப்படின்னா வெல்டிங் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வெல்டிங் ஆப்ரேஷனை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
A pressure retaining component has a well symbol indicating a full penetration but well. Fabricator is proposing a concession and suggests a change to a partial penetration but well. Considering quality is paramount, which of the following should be considered during the decision making process? ஸோ ஒரு ப்ரெஷர் ரிட்டைனிங் காம்போனண்ட்டில் வந்து வெல் சிம்பிளுக்கு வந்து ஃபுல் பென்ட்ரேஷன் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஃபேப்ரிகேட்டர் என்ன சொல்கிறாங்க, ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ பார்ஷியல் பென்ட்ரேஷன் வந்து பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம நம்ம வந்து கீழே உள்ள 4 ஆப்ஷனில் எதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம்? லைக் குவாலிட்டி வைஸ் நம்ம வந்து பார்க்கும்போது கீழே 4 ஆப்ஷனில் எதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் should be permitted and this it will speed up the well production. இங்கே வந்து குவாலிட்டியை நம்ம வந்து பேசும்போது ப்ரொடக்ஷன் நம்ம வந்து பார்க்கக்கூடாது, சரிங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் ஸ்பீடப்புக்காக நம்ம வந்து குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. குவாலிட்டி வந்து மேஜர் ரோல். ஸோ இதனால் பெரிய உயிர் சேதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் வேறு, குவாலிட்டி வேறு. குவாலிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் இது எதுவுமே பார்க்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ செகண்ட் பாருங்கள், த வெல் குட் சஃபர் ஃப்ரம் லேக் ஆஃப் பென்ட்ரேஷன் அண்ட் த சப்ஸ்குவெண்ட் repair will slow production down, reject the concession. ஸோ ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த வெல் வந்து லேக் ஆஃப் பென்ட்ரேஷன் நல்லா சஃபர் பண்ணும். ஸோ ஏதாச்சும் ரிப்பேர் இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்லோ டவுன் பண்ணும். ஸோ அதனால் இந்த ரிஜெக்ஷன் வந்து இந்த கன்செஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓகே, லேக் ஆஃப் பென்ட்ரேஷன் அதனால் இந்த வெல் வந்து சஃபர் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பேர் வில் பி ஸ்லோ டவுன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷனுக்கும் குவாலிட்டிக்கும் உங்களுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. ஸோ இதனால நம்ம ரிஜெக்ட் பண்ணணுமானா கிடையாது, சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் சி பாருங்கள், த வெல் would offer similar properties if access was available for the seal welling and the sealing run and back grinding. Investigate the request further. ஸோ இந்த வெல் வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஆஃபர் பண்ணுதா அப்படி வந்து ஃபஸ்ட் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அக்சஸ் இருக்கா சீலிங் ரன் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இந்த பேக் கிரைண்டிங் பண்ணிட்டு சீலிங் ரன் வந்து அடிப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இன்டெகிரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அலோடா நாட் அலோடான்னு நம்ம வந்து சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அஃபோர்ட் பண்ணதான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அக்சஸ் இருக்குது, பின்னாடி வந்து அக்சஸ் இருக்கா இந்த பேக் கிரைண்டிங் அண்ட் சீலிங் ரன் அடிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அலோவ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி வாங்க, a decreasing deposition rate would always associated with such a change. Reject the concession. ஸோ டெபாசிஷன் ரேட்டுக்கும் நம்ம வந்து எப்படின்னா வந்து பார்ஷியல் பென்ட்ரேஷன் பட்வெல்ல வந்து உங்களுக்கு டெபாசிஷன் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னா இல்லை. ஸோ டெபாசிஷனுக்கும் உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியலோட இன்டெகிரிட்டிக்கும் அந்த ஸ்ட்ரென்த்துக்கும் சம்மந்தம் கிடையாது, சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட், சரிங்களா? புரியுதா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து உங்களை சந்திக்கிறேன். until bye bye, take care, see you, bye.